இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ஒரு வசனத்தை நம்ம லூக்கா 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து நிறைய வசனங்களை வந்து, அதாவது கன்க்ளூஷனை வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. சொல்லி அதை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு கதை, அதாவது ஒரு உவமையை வந்து ஜனங்களுக்கு, அவரிடத்துல ஆர்வமாய் கேட்க வரும் ஜனங்களுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சோ அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு உவமை பாத்தீங்கன்னா, ராஜாவின் 10 ஊழியர்கள் இவ உவமை பற்றி நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு உவமை. அதாவது உலக பிரகாரமா இருக்கிற நாம் வந்து இது வந்து சரியா என்று நம்மளுடைய இருதயத்திலே தோன்றும். அதாவது எப்படி வந்து உள்ளவனுக்கு வந்து எப்படி இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு எப்படி இருக்கிறதும் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும். இது வந்து இந்த இந்த ஒரு இந்த நிலை வந்து எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து சரி என்று எப்படி இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். லூக்கா, இதற்கு நான் எடுத்துக்கொண்டது லூக்கா 19ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும். இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக நான் இதனுடைய முன்னுரையை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு பிரபு இருக்காரு. ஒரு பிரபு வந்து தூர தேசத்திற்கு போகிறார். அவர் போவதற்கு முன்பதாக அவருக்கு கீழே வேலை செய்யும் 10 ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர் தூர தேசத்துக்கு போவதற்கான காரணம் வந்து அங்க அந்த ராஜ்யத்தை அடைவதற்காக அவர் செல்லுகிறார். அப்படி செல்லும் வழியிலே இந்த 10 ஊழியர்கள் ஒருத்தர் கையிலும் ஒரு மினா, மினா என்றால் அது ஒரு நாணயமாக நீங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். அதை கொடுத்துவிட்டு ஒருத்தரிடமும் கொடுத்துவிட்டு, நான் போகும் இந்த காலத்திலே இதை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்று அவர் கையில ஒரு நாணயத்தை கொடுத்துவிட்டு அவர் செல்லுகிறார். அப்படி இந்த 10 ஊழியக்காரர்களும் அந்த அந்த நாணயத்தை, அந்த மினாவை வைத்து அவர்கள் ஊழியருக்கென்று உண்மையும் உத்தமமாக உழைக்கிறார்களா? அது ஒரு கேள்வி. அப்படி உழைப்பவர்களுக்கு என்ன பலன்? அது ஒன்று. அப்படி இப்பதான் பிரபு இல்ல, நம்ம எதுக்கு வேலை செய்யணும் என்று தன் மினாவை ஒளித்து வைத்தவன், அதாவது வேலை செய்யாமல் சோம்பேறியாய் இருந்தால் அவனுக்கு என்ன பலன்? இதை எல்லாமே வந்து நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். நான் வசனத்திற்குள்ளாக நான் போகிறேன். 11ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையிலே அவர் எருசலேமுக்கு சமீபித்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்திலே 10 ராத்தல் தீவிரம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, அவனை எங்கள் மேல் ராஜாவாக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவனுடைய ஊராரை பகைத்து, அந்த ராஜாவை, அந்த பிரபுவை வந்து பகைத்து, இவன்கள் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறதற்கு எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அப்படி ஸ்தானாபதிகளை வந்து அனுப்புகிறார்கள். இது வந்து இந்த ஒரு வசனத்தை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சம்பவித்தது, இப்படி வந்து ராஜாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன சம்பவித்தது. அப்படி இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, தங்களுடைய ஊர் ஜனங்களே வந்து அந்த பிரபுவை வந்து ஏற்றுக்கொள்ளல. அப்படி இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன சம்பவித்தது, அதையும் வந்து நம்ம இதுல பார்க்கலாம். கடைசி வசனத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி இது ஒரு புறம் இருக்கட்டும். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த பொழுது தன்னிடத்திலே திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது எவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்திலே வரவழைத்து சொன்னான். அப்படி அந்த பிரபு வந்து ராஜ்யத்திற்கு போயிட்டு திரும்ப வந்துட்டாரு. திரும்ப வந்து நம்ம 10 மினா கொடுத்திருந்தோம்ல, அப்ப அவர்கள் வந்து அந்த ஊழியக்காரர்கள் வந்து எப்படி வந்து அதை சம்பாதித்திருக்கிறார்களா, இல்லை வந்து சோம்பேறியாக இருந்திருக்கிறார்களா என்று பார்க்கும்படிக்கு அவர்கள் 10 பேரையும் வர சொல்றாரு. அதுதான் நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது ஃபர்ஸ்ட் நிறைய காசு சம்பாதித்தவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினாலே 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றால், அப்ப இந்த ராஜா வந்து ஒரு மினா தான் கொடுத்திருக்காரு, ஒரு ராத்தல் கொடுத்திருக்காரு. அப்ப அதை வைத்து அவன் 10 மடங்கு சம்பாதிருக்கிறான். 10 சம்பாதித்து வந்து ஆதாயம் கிடைத்தது என்று அந்த ராஜா கிட்ட சொல்றான். அந்த ராஜா சொல்றாரு, எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனா இருந்தபடினால் 10 பட்டணங்களை அதிகாரியாய் இரு என்றார். அப்படி இந்த 10 ராத்தல் சம்பாதித்தவனுக்கு அவன் வந்து 10 மடங்கு சம்பாரிச்சிருக்கான்.
அப்படி சம்பாதித்தவனுக்கு 10 பட்டணங்கள் கொடுக்கப்படுது. 10 பட்டணங்கள் வந்து கொடுக்கப்படுது. அடுத்தபடியா நம்ம பார்க்கும்பொழுது, அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினாலே 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 மடங்கு இவர் வந்து சம்பாரிச்சிருக்காரு. 5 அப்ப 5 அப்படின்னா இவருக்குமே 5 பட்டணங்கள் கொடுக்கப்படுது. அப்ப அவனையும் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்றார். அப்பொழுது பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையில் வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினம் உள்ள மனுஷர் என்று அறிந்து உமக்கு பயந்து இருந்தேன். அப்ப இவன் கடைசியா 3வது ஒருத்தன் வந்து சொல்றான், நீர் வந்து கடினம் இருதயம் உள்ள மனுஷனா இருக்கிறதுனால அதை வந்து நான் ஒழித்து வைத்தேன், அதை வைத்து நான் எதுவுமே செய்யவில்லை என்று. அவனுக்கு என்ன ஒரு மறு உத்தரவு வந்து ராஜா கொடுக்கிறாருன்னா, பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்த்தேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறதுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. உனக்கு தான் தெரியும்ல, நான் கடினமான மனுஷன் தான் என்று அறிந்தால. அப்ப நீ பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்பொழுது அதை வட்டியோடு வர பற்றி கொள்ளுவேனே. இப்ப இத வந்து நீ ஒரு வங்கியிலையாவது வச்சிருந்தானா அதுக்கு ஒரு வட்டியாவது கிடைச்சிருக்கும் மினிமமா. ஏன் அதை கூட நீ வந்து செய்யல? ஏன் வந்து அதை ஒளிச்சு வைக்கிற? நீ ஒரு பொல்லாத ஊழியக்காரன் என்று அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறாருன்னா, அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கிறாருன்னா, சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, அருகிலே சமீபமாய் நிற்கிறவரை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். அப்ப ஒரு ராத்தல் இருந்துச்சு, அதையும் அவன் வந்து ஒளிச்சு வச்சுட்டான். ஒளிச்சு வச்சு, நீர் கடினமுள்ள இருதயமுள்ள மனுஷர், நீர் எங்க என்னைய வந்து கடினமா நியாயம் தீர்ப்பீர் என்று நான் வந்து அதை வைத்து நான் எதுவுமே செய்யல அப்படின்றாரு. அப்ப பக்கத்துல இருந்தவங்கள்ட்ட சொல்லி, நீ அந்த ராத்தலையும் எடுத்து 10 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டவனுக்கு அதை கொடுத்து விடு அப்படின்றாரு. அப்படி சமீபமாய் அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதாங்க அந்த கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அவரை வந்து ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாமல் ஸ்நாதாதிபதிகளை வந்து பின்னே அனுப்புகிறார்கள் அந்த பிரபுவை கொலை செய்வதற்காக. அவர்களுக்கு என்ன சம்பவித்தது? அதுதான் இந்த கடைசி வசனம். அப்படிப்பட்டவர்களை ராஜா அறிந்து, அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்கள் ஆகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னார். இப்படி இதுதான் வந்து நியாய தீர்ப்பாக இந்த உவமையில வந்து சொல்றாரு. அப்ப நமக்கென்று கொடுக்கப்பட்டது இந்த ஒரு உவமையில பாத்தீங்கன்னா, 10 ஊழியக்காரர்களுக்குமே சரி சமமாக ஒரு மினா என்பது கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு மினாவை வைத்து ஒருத்தர் 10 மினாவாக அதை மல்டிப்ளை பண்றாரு. அப்படி அவருக்கு 10 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு மினாவை வைத்து 5 பட்டணங்கள், அதாவது 5 மினா மல்டிப்ளை பண்ற 5 ராத்தலாக மாற்றிக்கொள்ளுபவருக்கு 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக அவர் நியமிக்கப்படுகிறார். பின்பும் ஒரு மினாவையும் அவர் ஒளித்து வைத்து, கடினமுள்ள இருதயம் என்று பிரபு இருந்ததினாலே நம்மளை வந்து திட்டிடுவாரு என்று சொல்லி அதை வந்து நம்ம தொலைச்சிடக்கூடாது என்று அதையுமே ஒளித்து வைத்தவனுக்கு வந்து, சோம்பேறியாக இருக்கிறாய், நீ வந்து பொல்லாத ஊழியக்காரன், நீ வந்து சரியே கிடையாது அப்படின்னு அவனிடத்துல இருந்ததை எடுத்து 10 ராத்தல் எடுத்தவனுக்கு தேவன் அந்த பிரபு வந்து கொடுத்து விடுகிறார். இப்படி அதனாலதான் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ற அந்த கன்க்ளூஷன் தான் இது. உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கும் இந்த சமயத்துல நம்ம தேவன் நம்மளுக்கு வந்து கொடுத்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், அது எப்படியாக இருந்தாலும் அதை வைத்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், நம்ம இன்னும் வந்து தேவனுக்காக நம்ம இந்த பூமியிலே சோம்பேறிகளா இல்லாமல், நம்ம அவருக்கென்று சுறுசுறுப்பாக எப்படி ஒரு தேனீ கூட்டம் வேலை செய்யுமோ அப்படி ஒரு ஒற்றுமையாக இருந்து நம்ம வேலை செய்து நாமும் தேவனுடைய நாட்கள் ரொம்ப குறைந்ததுங்க. அவர் சீக்கிரமாய் வருவார். நம்ம கடைசி நாட்களிலே இருக்கிறோம். நம்ம கடைசி நாட்களிலே அவர் நம்மை அதிகாரியாக நம்ம நியமிக்க போகிறார் அவருடைய ராஜ்யத்திலே. அதற்காக நாம் நம்மளுடைய கொஞ்சத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டதிலே நம்ம உண்மையாய் நம்ம வேலை செஞ்சோம் என்றால், அதை நம்மளுடைய வேலையை பார்த்து அவர் அநேகத்தின் மேல் நம்ம அதிகாரியாக அவர் நம்மை மாற்றுவார்.